Students, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேர்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சீரியல் நம்பர், டயக்னல் 1, டயக்னல் 2, ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 19 சென்டிமீட்டர் அப்படின்னு டயக்னல் 1 கொடுத்துட்டாங்க, டயக்னல் 2 வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து செகண்டில் டயக்னல் 1 கொடுத்து டயக்னல் 2 என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன்னில் டயக்னல் 1 என்னன்னு கேட்குறாங்க, டயக்னல் 2வும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு டயக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர், D1ஓட வேல்யூ 19 சென்டிமீட்டர், D2ஓட வேல்யூ 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா நம்மளோட ஏரியா வந்து இங்கே ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபார்முலா 3 என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ அந்த ஃபார்முலாவில் D1 D2ஓட வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். அப்போது 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 19, D2ஓட வேல்யூ 16 சென்டிமீட்டர் இருக்கனால அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. இப்போ கீழே 2 இருக்குது, மேலே 19ம் 16ம் இருக்குது. அப்போ 2 டேபிளால் எதாவது கேன்சல் ஆகுமா, 2 டேபிளில் 1 டைம் 2, ஸோ 2 8s are 16 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 19 இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ 19 8 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்போ 19 80 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 152 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 19 இன்ட்டு 8, 8 9s are 72, மீதி 7, 8 1s are 8 + 7 15, என்ன கிடைக்குது 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இந்த பாக்ஸில் போய் போட்டுடலாங்களா. ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன கிடச்சிருக்கு, 152 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஒனில் D1ஓட வேல்யூ 26ன்னு கொடுத்துட்டாங்க, D2 என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா 468 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒனில் D1ஓட வேல்யூ 26 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, D2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 468 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் வந்து என்ன பண்ணுறோம், 1/2ஓட வேல்யூ போட்டுக்கிறோம், ஏரியா வந்து 468 அப்படியே போட்டுக்கிறோம், 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 26 போட்டுக்கிறோம், D2 நமக்கு தெரியாது. அப்போ D2 என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், D2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 468 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 26 இன்ட்டு D2ங்களா. ஸோ இங்கே கீழே 2 இருக்குது, இங்கே 26 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 26 வருமானா 2 1s are 2, 2 டேபிளில் 1 டைம் 2, 3 டைம் 6, அப்போ 13 டைம் என்ன வருது, 26 வருது. அப்போ 468 ஈக்குவல் டு 13 இன்ட்டு D2ன்னு இருக்குங்களா. நம்ம எதோட வேல்யூ தான் வேணும், இந்த D2ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே 13 என்னவா இருக்குது, மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு தான் வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 468 டிவைடட் பை 13 ஈக்குவல் டு D2 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ அப்போ 13 டேபிளால் நம்ம 468 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13 இன்ட்டு 3, ஸோ 13 இன்ட்டு 3 நமக்கு என்னது 39 கிடைக்குங்களா. அப்போ 3 டைம் 39 கிடைக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, 7 கிடைக்குங்களா. இது 16ஆக மாறிடும், இது 3ஆக மாறிடும். ஸோ 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7. ஸோ இந்த 8 கீழே இருக்கிறோம். 78 எத்தனை டைம் அப்படின்னா 13 இன்ட்டு 6 78ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 36 ஈக்குவல் டு D2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்தனால அப்போ D2 ஈக்குவல் டு 36 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு கொடுத்த ஏரியாவும் டயக்னல் 1 வச்சு நம்ம டயக்னல் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ D2 ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்னது 36 மீட்டர் தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்னல் கொடுக்கல, பட் டயக்னல் 2வும் ஏரியாவும் கொடுத்துட்டாங்களா. ஸோ அதுபடி சப்ஸ்டியூட் பண்ணுங்களா. அப்போ தேர்ட் சப்டிவிஷனில் D1 என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து D2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க
180 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 180 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதிலேருந்து ஸோ டயகனல் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ 1/2 அப்படியே வரும். d1 என்னது நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். d2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன? 180. அப்போ 180 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு 12 இருக்குது. ஸோ மேலே 12 கீழே 2 இருக்குது. அப்போ 12 2 ஒரே டேபிள் வருவான், 2 டேபிள் 1 டைம் 12 2 6 ஆர் 12. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போ 180 ஈக்குவல் டு d1 இன்ட்டு 6ன்னு கிடைக்குது. நம்ம இதோட வேல்யூ தான் வேணும், d1 மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே மல்டிபிள் இருக்குது, 6 ஈக்குவல்க்கு இந்த கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ 180 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு d1 வரும். இப்போ 6ஆல் 180 டிவைட் பண்ண போகிறோம். 6 டேபிளில் 180 வருமா அப்படின்னா 6 3s are 18ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடுங்களா, இந்த 0 கீழே இருக்கிறோம். 6 டேபிள் எத்தனை தடவை 0 வரும்? 6 இன்ட்டு 0 0 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 30 ஈக்குவல் டு d1 கிடைக்குது. நமக்கு எங்கள் கொஷின் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க? மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ d1 ஈக்குவல் டு 30 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ அப்போ அந்த டேபிளில் போட்டுடலாங்களா. அப்போ இங்கே கொடுத்து இந்த கேப்க்கு என்ன வரும்? 30, இங்கே 30 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.